இன்னைக்கு சிவில் சர்வீஸ் டே, ஏப்ரல் 21 சிவில் சர்வீஸ் டே. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ்னா தான் பெற்ற பிள்ளைங்கள ஒன்று டாக்டர் ஆக்கணும், ஒன்று கலெக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு சிவில் சர்வீஸ் டே. இது ஃபர்ஸ்ட் இந்த நாளை வந்து சொன்னது எதனால அப்படின்னா, 1947 சுதந்திரம் வாங்கின பிறகு மொதல் பேட்ச் வெளிவந்தாங்க. அவங்கள போற்றும் விதமாக தான். அவங்க என்னன்னா சாலிட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. எதுக்காக? கவர்மெண்ட்டுக்கு அவங்க சாலிட் ஃப்ரேம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற 28 போஸ்டிங்க்கு ஆள் எடுப்பாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அதுதான் இதில் சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் சர்வீஸ் வேற இருக்கு. ஸோ இதே மாதிரி ஏப்ரல் 21 சிவில் சர்வீஸ் டே, நேஷனல் சிவில் சர்வீஸ் டே. 1947 இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவோட முதல் ஆட்சி பணியாளர்களிடம் பேசின நாளை தான் இந்த ஏப்ரல் 21 வந்து சிவில் சர்வீஸ் டேவா சொல்றாங்க. இது ஏன்னா இந்திய குடிமை பணியோட தந்தை ஃபர்ஸ்ட் இங்க யாரை வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா, சார்லஸ் கார்ன்வாலிஸ்ங்கிறவர் தான். ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸாம்பிளுக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வெறும் 7 மாசத்துல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 1890 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லண்டன்ல எக்ஸாம் வச்சிருக்கிறத இங்க இந்தியாலையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வயது வரம்ப அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. முன்னெல்லாம் வந்து இப்பெல்லாம் வயசு வந்து 39 வயசு வரைக்கும் எழுதலாம், 39 37 வரைக்கும் எழுதலாம். மற்ற இதுக்கெல்லாம் இதாகும். ஸோ அது இந்த கொரோனா வந்ததுனால. முன்னாடிலாம் வந்து ரொம்ப வயசு கம்மியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் லண்டன் போயெல்லாம் எழுத மாட்டாங்க. அதே மாதிரி சத்யபால் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் யூனியன் அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நேஷனல் சிவில் சர்வீஸ் ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியாவை சொல்றாங்க இல்லையா? என்னன்னா 1947 பேசினாங்க. யாருன்னா சுதந்திரம் வாங்கின பிறகு ஃபர்ஸ்ட் பேட்ச் முசோரியில் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன பேக்ரவுண்ட் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 21 1941 மெட்டா கஃபே ஹவுஸ் இன் டெல்லி, அங்கதான் வந்து இந்த ஸ்பீச் கொடுத்ததுனால இந்த நாள் வந்தது. ஸோ இந்த வருஷம் 2025 17வது நேஷனல் சிவில் சர்வீஸ் டே எங்க அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பேசுறாங்க. ஓகே, இன்னைக்கு ஏப்ரல் 21 சிவில் சர்வீஸ் டே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து லா வேணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு. எப்போ இருக்குன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4ல இருக்கு. இது வந்து அனைத்து சிட்டிசனுக்குமே ஒரே லா வேணும் அப்படிங்கிறது தான். இது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில இருக்கிறதுனாலையும் சரி. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா, உத்தரகாண்ட் 2004 அப்புறம் அவங்க அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மாநிலத்துல. இப்போ குஜராத்ல இப்போ ரீசெண்டா போன மாசம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இது யூனிஃபார்ம் சிவில் கோடு. இதே மாதிரி அனைத்து மாநிலங்களையும் யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துடணும்னு. எதனால யூனிஃபார்ம் சிவில் கோடுனா என்ன அப்படின்னா, பெண்களுக்கும் சம உரிமை லால, அவங்களுக்கு மேரேஜ் ஆக்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஷரியத் லா மூலயமா முத்தலாக்க ஒழிச்சது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ 33 ரிசர்வேஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு 33 கொடுக்காம 100% கொடுக்கறது. ஸோ இதே மாதிரி அனைத்து விதத்திலையுமே அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகப்படுத்தணும், ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு. அதுல இந்த டொமஸ்டிக் வயலன்ஸு, அப்புறம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் அவங்கள போட்டு கொடுமைப்படுத்துறது, அது இதெல்லாம் மேரேஜ் ஆக்ட் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பாலிகாமியை ஒழிக்கணும், ஆண்களுக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு சட்டம், இதெல்லாம் ஒழிக்கதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஃபர்ஸ்ட் மாநிலம் வந்து உத்தரகாண்ட் இதை அமல்படுத்தினது. செகண்ட் மாநிலம் குஜராத், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இது கொண்டு வந்திருக்கிறேன். அரசு நெறிமுறை கோட்பாடு 44வது சட்டத்தில் இந்தியாவின் பொது சிவில் சட்டம். ஓகே, சிவில் சட்டம் வலியுறுத்துது. இது ஜனவரி 27 2025 முதல் மாநிலம் யாரு வந்து ஜார்க்கண்ட் வந்து முதல் மாநிலமாக யூனிஃபார்ம் சிவில் கோடை அமல்படுத்தினாங்க. இப்ப 2வது மாநிலம் யாருன்னா குஜராத் அவர்கள். குஜராத்ல 2வது மாநிலமா வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதுல யார் வந்து சேர்பர்சனா இருந்தாங்க இதை அமல்படுத்துறதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில் ஆக்டா மாறிடுச்சு. ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்கள் இருந்தாங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னைக்கு லாஸ்டா நாளையோட 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஸ்டார்ட் ஆகும் போது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் யாரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இப்ப தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எலெக்ஷன்ல இருந்து இந்த வருஷம் கண்டிப்பா எல்லாத்துலயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னென்னலாம் வந்து இப்போ புதுசா ஒரு கட்சி வந்து டிவிகே தேர்தல் களத்துல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அலைன்ஸ் வித் பிஜேபி, அப்புறம் டிஎம்கே அலைன்ஸ் வித் சோமெனி கட்சிகள் இருக்காங்க அதோட சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க போறது என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டருக்கு பெண்களுக்கு எத்தனை பேர் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒவ்வொரு கட்சியும் ஒரு மாதிரி. இப்போ நாம் தமிழர் கட்சி 50% 50 கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு திருநங்கைக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. டிவிக்கே கிட்டத்தட்ட 23 24 பேருக்கு. ஒவ்வொரு கட்சியிலேருந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அது நம்மள்ட்ட கொஸ்டின்ஸாக கேட்கலாம். அதுக்கப்புறம் 18 வயசு ஏஜ் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொன்னது, இது எந்த அமெண்ட்மெண்ட்னு கேட்கலாம். இது 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, இது அப்போ வந்து கேட்கலாம். 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. இப்போ இதுல நமக்கு எலெக்ஷன் இந்த வாட்டி கேட்கிற கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது எலெக்ஷன் போடுவோம். இப்போ நடக்க போறது சட்டமன்ற எலெக்ஷன். சட்டமன்ற எலெக்ஷன் டைரக்ட் எலெக்ஷன். ஓகே, இது வந்து டைரக்ட் எலெக்ஷனா நடக்குது. வேற என்னது, லோக்சபா எலெக்ஷன் டைரக்ட் எலெக்ஷனா நடக்கும். டைரக்ட் எலெக்ஷன். வேற என்ன டைரக்ட் எலெக்ஷன்? லோக்கல் பாடி எலெக்ஷன். இது டைரக்ட் எலெக்ஷனா நடக்கும். இது எல்லாமே டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் எதாவது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டைரக்ட் எலெக்ஷன் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இன்டைரக்ட் எலெக்ஷன் கேட்டீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் ராஜ்யசபா, இது எல்லாமே இன்டைரக்ட் எலெக்ஷனா நடக்கும். ஓகே, ஸோ இதுல லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு உமன்ஸ் ரிசர்வேஷன் சொல்லிட்டு 33% இருக்கு. இதை தான் வந்து 73 74வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வந்தது யார் அப்படின்னா நரசிம்மராவ் அவர்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த சட்டமன்ற எலெக்ஷன் இதுலயும் வந்து உமன்ஸ்க்கு 33% கிடையாது, பிரதிநிதித்துவம் கிடையாது. இப்போ மொத்தமாகவே ஆவரேஜா அவங்க இது வரைக்கும் எவ்வளவு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்கன்னா 10%. ஓகே, 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ 33% கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இதுல கேட்கலாம் அப்படின்னா, விவிபேட் இதோட டெஃபினேஷன்ஸ் கேட்கலாம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இது கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் எந்த நாடு வந்து அறிமுகப்படுத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா USA. நம்ம இந்தியால கேரளா தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஆரம்பிச்சது 1986. அதுக்கப்புறம் ஸோ கேரளா தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல. ஸோ இது வந்து கேரளால வந்து 1982. இந்தியா தான் லார்ஜஸ்ட் யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். யூஎஸ்ஏல வந்து 1960ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. இது கேட்கலாம். இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இது விவிபேட் என்ன அப்படின்னா ஓட்டர் வெரிஃபிகேஷன் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இது கேட்கலாம். இது எப்பயிலேருந்து அதிகமாக வந்துச்சுன்னா 2019லேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு விவிபேட். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2013ல. இப்போ விவிபேட் 2013லேருந்து யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் கேட்கலாம் கொஸ்டின். 2013ல கேட்டாங்க. இது எவ்வளவு நேரம் இந்த விவிபேட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 செகண்ட். அதையும் கேட்கலாம். நம்ம இப்போ ஓட்டு போடுறோம் அப்படின்னா 7 செகண்ட் தான் நமக்கு யாருக்கு ஓட்டு போட்டுருக்கணும் அந்த ஸ்லிப் காமிக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் எதுக்காக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷனா இருக்கும். அட் த சேம் டைம் அக்யூரசி நல்லா இருக்கும். சீக்கிரம் என்ன இது சொல்லலாம். இதுல நம்ம வந்து கள்ள ஓட்டு போட முடியாது அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, அடுத்தது வேற என்ன எலெக்ஷன் சம்பந்தமா கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் நோட்டா எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? நோட்டானா என்ன அப்படின்னா நன் ஆஃப் த எபோ, யாரும் இல்லாது லாஸ்டா வர்றது. ஸோ 16ன்னு கூட சொல்லுவாங்க. நன் ஆஃப் த எபோ. ஓகே, அது எப்போ வந்து அமல்படுத்தினாங்கன்னா 2013ல. இதுவும் கேட்கலாம். இப்போதைக்கு யாரு வந்து எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் எலெக்ஷனை பத்தி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தயாரிக்கிறது யாரு? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தயாரிக்கிறது பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், பெல்லு. அதுக்கப்புறம் ECILன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஃபர்ஸ்ட் இதை 2013ல தான் யூஸ் பண்ணது. 1987ல ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்தாங்க. இது அதிகமா யூஸ் பண்ணது 2000லேருந்து எங்க பார்த்தாலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஃபர்ஸ்ட் இது பண்ணது TN சேஷன் அவர்கள். ஸோ இதையும் பார்த்துக்குங்க, TN சேஷன். ஓகே, ஸோ அதுதான் இந்த தேர்தலில் வந்து 2026க்கு ஏப்ரல் 23 தமிழ்நாட்டில் சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது. ஸோ எலெக்ஷன்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டி தினமணியில் அதிகமாக எந்த கொஸ்டின்ஸும் நல்லா அது இது இல்லை. அட் த சேம் டைம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு எந்த ஒரு நியூஸும் இல்லை அப்படிங்கிறனால எலெக்ஷனை பற்றி எடுத்திருக்கோம். யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதுக்கப்புறம் இன்னைக்கு சிவில் சர்வீஸ் டே. ஸோ அதனால அதை பற்றியும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்ப்போம்
இப்போ முன்னாடி வந்து 50% நமக்கு ட்ரேடு வச்சுருந்தாங்க, வரி வச்சுருந்தாங்க. இப்போ அதை 18% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து வர்த்தகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். என்ன அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஃபைடு, அதாவது செஸ் சாம்பியனில் ஃபைடில் கேண்டிடேட்ஸ் பட்டம் வென்றிருந்தாங்க. இது வரைக்கும் 1950 கிட்டத்தட்ட 1924 ஃப்ரெஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. இப்போ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? இப்போ வைஷாலி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த கேண்டிடேட்ஸில் உமன் கேட்டகரியில் பட்டம் வென்றிருக்கிறாங்க. இந்தியாவிலே இதான் ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்க வாங்கியிருக்கிறாங்க. பட் இதை ஊடகம் எதுவுமே கண்டுக்கல, அவங்கள பெருசாக ஒன்றும் போட்டுறல. ஓகே, குகேஷ் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆனப்போ எவ்வளோ பெரிய இதாக இருந்தது. இப்போ இவங்கள எதுவுமே கண்டுக்கல. இது பிகாஸ் எதனால அப்படின்னா இப்போ இங்கே எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் ஃபோக்கஸ் அதில் இருக்கிறதுனால இதை கண்டுக்கல. அது யூடியூபாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீமிங் மீடியாவாக இருக்கட்டும். ஸோ பேப்பரில் இதை இப்போ கவர் பண்ணியிருக்கிறாங்க. பட் எல்லாமே அரசியல் இருக்கிறதுனால அதில் இவங்க மூழ்கிட்டாங்கன்னு வேணால் சொல்லலாம். ஸோ இவங்க என்னென்னலாம் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைங்கிறதோட ஸ்போர்ட்ஸில் நமக்கு தேவை. ஸோ 2024 கேண்டிடேட்ஸ் போட்டியில் கொனேரு ஹம்பி தான் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க 2024. இப்போ 2026 வைஷாலி அவர்கள் முதலிடமே பிடிச்சிருக்காங்க. அதையும் பார்த்துப்போம். 1952 முதல் இந்திய வீராங்கனை யாருமே இதில் பட்டம் வெல்லலை. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வென்றிருக்கிறாங்க. இவங்க என்னென்னலாம் இது வரைக்கும் சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பிளிட்ஸ் சாம்பியன், அதுக்கப்புறம் ரேபிட் செஸ் சாம்பியன் உக்ரைனில் அப்பயும் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் 2019 கேண்டிடேட் சாம்பியன் ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா கொரியன்கா அவங்களையும் பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஏகப்பட்ட இதில். அதுவும் இல்லாமல் இவங்க இப்போதைக்கு கிராண்ட்ஸ் மாஸ்டரான ரொம்ப செஸ்ல இருந்த பிரக்யானந்தோட அக்காவே இவங்க தான், வைஷாலி அவர்கள். அப்புறம் 16 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் விஸ்வநாத ஆனந்த் வெஸ்ட்பிரிட்ஜ் ஆனந்த் செஸ் அகாடமியில தான் இவங்க அந்த செஸ்ஸை கற்றுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பெண்களில் கிராண்ட் மாஸ்டர் இது யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா கொனேரு ஹம்பி, துரோணவல்லி ஹரிகா 3வது இந்திய வீராங்கனையா இவங்க கிராண்ட் மாஸ்டர் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வைஷாலி அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்கோம். வைஷாலி வந்து கிராண்ட் மாஸ்டர் செஸ்ஸில் இப்போ 5 கேண்டிடேட்ஸில் சாம்பியன்ஷிப் வென்றிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனை தான். இந்த எலெக்ஷன்னால அதை யாரும் வந்து மீடியா வந்து கவர் பண்ணல. அட் த சேம் டைம் இவங்க 5 உமன்ஸ் கேண்டிடேட்ல சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாங்க. ஸோ இந்திய கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி. இப்போ இந்த ஃபைடை பற்றி நமக்கு தெரியணும். ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டெஸ் எக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கே அப்படி இருக்குன்னா இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் தான். இது ஆரம்பிக்கப்பட்டது ஜூலை 20, 1924. ஓகே, 1924. இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பேரி வின்சன். இதோட எங்கன்னா பாரிஸ், பிரான்ஸ்ல பாரிஸ்ல இருக்கு. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாரிஸில் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது, ஃபைடோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் லாசைன் சுவிட்சர்லாந்தில் இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் 203 நேஷனல் அசோசியேஷன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இதில் பிரசிடெண்ட்டாக இருக்குது ஆர்காடி. அதுக்கப்புறம் டெபுட்டி பிரசிடென்ட் தான் யாருன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். ஃபைடு பாரிஸில் ஆரம்பிச்சிருக்காங்க 1924. பட் அதோட ஹெட் குவார்டர்ஸ் சுவிட்சர்லாந்தில் லாசைன்ல இருக்கு. ஸோ இப்போ இதோட பிரசிடென்ட் கேட்கறதோட டெபுட்டி பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்பாங்க, விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அதுக்கப்புறம் ஸோ இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். அப்புறம் ஃபைடோட அப்ரிவேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நேற்று ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா நார்த் சைடில். ஸோ இதுவும் பார்க்கணும். நிலநடுக்கத்தோட ரிக்டர் அளவு எவ்வளோ அப்படின்னா 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா, சுனாமி வந்துச்சா அப்படின்னு கேட்டால் எதுவுமே வரல. இதுக்கு முன்னாடி எப்போ வந்து அங்கே வந்ததுன்னா 2011 இதே அளவுக்கு நிலநடுக்கம் வந்தப்போ அங்கே அந்த சுனாமி வந்ததில் 22,000 பேர் இறந்துருக்காங்க. பட் நேற்று நடந்ததில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ அதான் இது. இவாடே மாகாணத்தோட நார்த் சைடில் நிலநடுக்கத்தோட மையம் இங்கே தான் இருக்குது. ரிக்டர் அளவுக்கு 7.7 அளவுகளாக இருக்குது. ஸோ இதனால எந்த ஒரு சுனாமியும் வரல. ஸோ அவ்வளோதான். இந்த எக்கனாமிக்ஸ்லையும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் வரல. ஸோ அதனால நமக்கு இன்னைக்கு கவர் பண்ணல. உங்களுக்கு இன்னைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதுக்கப்புறம் ஃபைடில் வின் பண்ண வைஷாலி அவர்களோட இது வரைக்கும் என்னென்ன கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றிருக்காங்க, என்னென்ன பட்டம் வென்றிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் டே, நேஷனல் சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் 21, அதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். இது அனைத்துமே இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ். அதுக்கப்புறம் எலெக்ஷனில் 18 வயசு எப்போ 61 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 325, ஆர்டிகல் 326, ஆர்டிகல் 327 to 29 என்ன சொல்லுது, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் விவி பேட் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க,
ட்ரையலாக எப்போ கொடுத்தாங்க. அப்புறம் கேரளாவில் 1982 எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஆரம்பிச்சாங்க. அதை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தயாரிக்கிறது யாரு? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எந்த இது பார்த்தோம்? எந்த நாடு? USA 1960. ஸோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு ரொம்ப ஒரு பஞ்சாக இருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் ஓரியன்டாக எக்ஸாம் ஓரியன்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.